ஜோசப் விஜய் எனும் நான். விஜய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். எப்படி ஒரு விஜய் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஆவறாருன்னா, அவருக்கு லீடர்ஷிப்னா என்னன்னு அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம். லீடர்ஷிப்னா என்ன? அது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாம லீடர் ஆகணும். அது நம்ம ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல நம்ம ஒரு கம்யூனிட்டிலயோ நாம லீடர் ஆகணும்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, லீடர்ன்றது வந்து பிரெயின் கிடையாது. லீடர்ன்ற வந்து ஸ்மார்ட் பர்சன் கிடையாது. லீடர்ன்ற வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கிடையாது. லீடர்ன்ற வந்து ஹார்ட் மாதிரி. நம்ம எல்லாரையும் யார் அரவணைச்சு எடுத்துட்டு போறானோ அவன் தான் லீடர். ஏன்னா மக்களுக்கு வந்து சேஞ்ச் அவ்வளோ சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுவும் பெரிய பெரிய சேஞ்சு. இப்போ நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னென்னமோ பேசினேன்னா மக்களுக்கு புரியவே புரியாது. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப அறிவாளியை வந்து நம்ம வந்து த்ரெட்டாக தான் பார்ப்போம். அதுதான் உண்மை. இவன் வந்து நம்ம வந்து அறிவில்லாதவன் காட்டுறான் அப்படின்னு தோணும். ஒரு அறிவாளியை பார்த்தா நம்ம ஈகோ தான் ஹிட் ஆகும். இதுதான் வந்து ரியல் சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங். இந்த ஒரு காரணத்தினால தான் தன்னை அறிவாளியா காமிச்சுக்கிட்ட சீமான்லாம் டெபாசிட் இழந்துட்டாரு. பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி.